Hi friends, வணக்கம். ஈத் முபாரக். நாங்க இப்ப ரமஸான் லீவ்ல இருக்கோம். ஆனா உங்களுக்கு இந்த வீடியோ எப்போ வருதுன்னு எங்களுக்கு தெரியல. எனிவே எப்போ வந்தாலும் எல்லாருக்கும் ஈத் முபாரக். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு. என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட் vlog போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி, சரி ரொம்ப நாளாச்சு, ரொம்ப மாசமாச்சு ரமணி வெர்சஸ் ரமணி. நம்மளுடைய ரொம்ப நெருங்கின செகண்ட் சர்க்கிள் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க, ரமணி வெர்சஸ் ரமணி பண்ணுங்கக்கா, அது உங்களுக்கு நல்லா சூட் ஆகும் வாய்ஸ் அப்படின்னுவாங்க. எங்களுக்கும் இந்த ரமணி வெர்சஸ் ரமணி சீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாண்டிங் இருக்குது. அந்த பாண்டிங் பெரிய ஸ்டோரி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற பாருங்க. இன்னைக்கு இவ்வளோ பேருடைய ரசிகருக்கு முன்னாடி நாங்கள் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ன்றது ரமணி வெர்சஸ் ரமணி. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் டிக்டாக் இருந்த டைமில் இருந்தது. இல்லை, டிக்டாக் ஃபாலோ பண்ணுறவங்களும் இன்னமும் இங்கே தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட வீடியோஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு ரமணி வெர்சஸ் ரமணி அந்த அரளி விதை சட்னி ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அது சும்மா போட்டுட்டு நாங்கள் பாட்டுன்னு போயிட்டோம். நாங்கள் அதை கவனிக்கல, அது மில்லியனுக்கு மேலே வியூஸ் போகும்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் மில்லியன் வியூஸுங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அது 2 நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, நிறைய இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் ஆகி நமக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருன்றதை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் போய் ரீச் ஆச்சு. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்னு வச்சுக்கோங்க. அது எங்களுக்கு ஒரு லக்கியான ஒரு விஷயம். ஸோ அதில் இன்னொரு ஹாப்பியான மூமெண்ட் என்னென்னா, அந்த வீடியோ பிரபு சார் கிட்ட போயிட்டு பிரபு சார் எங்களை பார்த்து அதுக்கப்புறமா எங்களை பிடிச்சி அதுக்கப்புறம் எங்கள் பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணி டிக்டாக்ல அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி அவருடைய பிரபு சாங்ஸ்லாம் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி வச்சுக்கலாம். ஸோ என்ன நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, சரி ஓகே நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரை பண்ணுவோமே நம்மளுடைய சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சின்னு வச்சுங்களேன். அந்த முயற்சி எப்படி இருக்குன்றத இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிய வரும். ஓகே, சரி ஓகே. நம்ம ரமணி வெர்சஸ் ரமணி எபிசோடு என்ன சொல்லமா? இது எபிசோடு பிரியா சரவணன் 001. இல்ல செல்லமா 21 அப்படி சொல்லலாம். ஓகே, நம்ம எபிசோட்குள்ள போயிடலாம். சரிங்களா? ஃபுல் எபிசோடு எடுக்கல, ஆனா ஒரு எபிசோட்ல ஒரு ஃபுல் கண்டென்ட் நாங்க கேப்சர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ அதை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷாப்பிங்லாம் ஆச்சா? எங்க உட்காருங்க? முதல்ல புடவை பிளவுஸ் பீஸ் எல்லாம் எடுங்க. காட்டுறது தானே, அப்புறமா காட்டிக்கலாம். பயங்கரமா பசிக்குது, மத்தியானமே சாப்பிடு. அம்மாக்கெல்லாம் நான் புடவையை காட்டிக்கிறேன். நீங்க முதல்ல ராஜு டெய்லர் கிட்ட போயிட்டு வாங்க. எனக்கு பிளவுஸ் குழந்தைக்கு டாப் எல்லாம் நாளைக்குள்ள தச்சாகணும். விடிஞ்சா தீபாவளி ஞாபகம் இருக்குல்ல? ஏரமணி, தீபாவளிக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் டெய்லர் ஷாப்பிங் டென்ஷன் கொடுக்குறிய. தீபாவளி ஏன்னா ஒருத்தர் இதெல்லாம் முன்னாடி தைச்சு வச்சு கூடாதா? புடவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிளவுஸ் தைக்க முடியும். உங்க ஆபீஸ்ல தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் போனஸே தராங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? 2 நாளைக்கு முன்னாடி போனஸ் கொடுத்ததுக்கு இந்த மாதிரி 6 மணி நேரம் ஷாப்பிங் பண்ற நீ. இதை கொஞ்சம் முன்னாடி கொடுத்தாங்கன்னா 1 வாரம் ஷாப்லயே இருந்திருப்பேன். ஏரமணி, 2 புடவை எடுக்கிறதுக்கு 6 மணி நேரமா? டி நகர்ல பார்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்கல. என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னா கேளுங்க. என்னடி சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல. ஒன்னும் சொல்லியா? அத்தை, பார்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்கலன்னா என்ன, படங்கள் பார்க்க 2 ரவுண்ட் அடிங்க, அதுக்குள்ள நான் புடவை எடுத்துறேன். இவ பேச்ச கேட்டுட்டு நான் படங்கள் பார்க்க சுத்துறேன். அந்த பார்க்ல மட்டும் ஒரு அரச மரம் இருந்தா எனக்கு குழந்தையே பிறந்திருக்கும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? 98 ரவுண்ட் அடிச்சிருக்கேன். இன்னும் 2 ரவுண்டு போயிருந்தா 100 ஆயிருக்கும். நானும் 4-5 புடவை எக்ஸ்ட்ராவா பாத்திருப்பேன். படங்கள் பார்க்க 100 ரவுண்ட் அடிச்சா என் பேரு கின்னஸ் புக்ல வரப்போகுது. இந்த ரெக்கார்ட்லாம் அடுத்த தீபாவளிக்கு வச்சுக்கலாம். கிடிஞ்சா தீபாவளி. முதல்ல நீங்க எந்திரிங்க. டெய்லர் கடைக்கு போற வழியை பாருங்க. நான் அப்பவே சொல்லலமா, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இதை எடுத்துட்டு போய் டெய்லர் கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் என் பிளவுஸ்ல எனக்கு இந்த பஃப் ஸ்லீவ் எல்லாம் வேண்டாம். கை கொஞ்சம் குட்டையா வைக்க சொல்லுங்க, அதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். ரம்யாவுடைய ட்ரெஸ்ல பஃப் வைக்க சொல்லுங்க, அந்த நெக் மட்டும் வி ஷேப்ல. ரமணி, இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துரு. இதை கொண்டு போய் டெய்லர்கிட்ட கொடுக்கறது மட்டும் தான் இப்போதைக்கு என்னால முடியும். எனக்கு இருக்கிற டென்ஷன்ல நீ கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சரி, டெய்லர் கிட்ட நானே போன்ல சொல்லிக்கிறேன். ஹலோ, ராஜு டெய்லர்ஸா? நான் மிஸ்ஸஸ் ரமணி பேசுறேன்.
ஆமா, பிளவுஸ் தான் தைக்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்படியே குழந்தைக்கு ஒரு டாப்ஸும் தைக்கணும். 2 பீஸையும் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, அவர் தான் வருவாரு. அந்த கனகாம்பரம் கலரு என்னுடைய பிளவுஸ். அதுல கை கொஞ்சம் ஷார்ட்டா வைங்க, அதான் நல்லா இருக்கும். லேட்டஸ்ட் ஃபேஷன். பச்சை கலர் குழந்தையோடைய டாப்ஸ், அதுக்கு பஃப் கை வச்சிருங்க. அளவெல்லாம் இருக்குல்ல. குழந்தையோட டாப்ஸ்ல கழுத்து வி ஷேப் ஜரிகையும் வைங்க. பஃப் கை குழந்தைக்கு. எனக்கு சாதனமா வைங்க. வி ஷேப் எனக்கா? அதுவும் குழந்தைக்கு தான். சரி, எப்ப தருவீங்க? விடிஞ்சா தீபாவளி. ஒரு 2 மணி நேரத்துல தரீங்களா? முடியாதா? ஒரு 2.5 மணி நேரத்துல? ரொம்ப டைட்டா இருக்கா? அப்போ ஒரு 3 ஹவர்ஸ்ல? ட்ரை பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. 3 ஹவர்ஸ் ஆனாலும் அவர் இருந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு வருவாரு. வச்சிடுறேன். ஐயோ ரமணி, this is too much. 3 மணி நேரம் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாதுதான். எனக்கு டயர்டா இருக்கு. யாருக்கு தான் டயர்டா இல்ல? பலகாரம் பண்ணி பண்ணி அம்மா டயர்ட் ஆயிட்டாங்க. ஷாப்பிங் பண்ணி பண்ணி நான் டயர்ட் ஆயிட்டேன். டிவி பார்த்து பார்த்து சந்திர மாமா டயர்டாய் தூங்கியே போயிட்டாரு. நீங்க இருந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு தான் வரணும். ஓ, ஏன் தான் இந்த தீபாவளி வருதோ எல்லாரையும் டயர்ட் ஆக்கி டென்ஷன் பண்றதுக்குன்னு. நீங்க சாப்பிட்டுட்டே போயிடுங்க. 3 மணி நேரம் நிக்கிறதுக்கு தெம்பு வேணாமா? மத்தியானமே உங்க அம்மா சமையல சாப்பிட விடாம பண்ணிட்டேன். எனக்காக ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி வச்சிருப்பாங்க. அத்தை. ரெடி ரெடி. வாங்க மாப்பிள்ள. உப்மாவா? அத்தை நீங்களுமா? பலகாரம் எல்லாம் பண்ணி ரொம்ப டயர்டா இருந்தேன், அதான் சிம்பிளா உப்புமா பண்ணிட்டேன். தச்சு கொடுத்துட்டாரா? என்ன ரமணி, 3 மணி நேரத்தை தரேன்னா 4.5 மணி நேரம் ஆக்கிட்டான். உனக்கு ஊர்ல வேற டெய்லரே கிடையாதா? இருக்காங்க. அவங்க எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தச்சு தர மாட்டாங்களே. ஐயோ, இது என்ன? குழந்தை துணியில எனக்கு பிளவுஸும், என் பிளவுஸ் துணியில குழந்தைக்கு டாப்ஸும் தச்சிருக்கு. நீங்க அங்கதானே இருந்தீங்க, மாத்தி தைக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? சொல்லிருக்கலாம்ல. அது அவன் உள்ள தச்சிட்டு இருந்தான், நான் வெளில உட்காந்துட்டு இருந்தேன். இப்ப ரம்யாவுக்கு அவளுடைய பர்த்டே கவுனை வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் சொன்னேன், டெய்லர்கிட்ட ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் தராதுன்னு. அவனே குழம்பிட்டான் பாரு இப்போ. சரி சரி, நான் புடவை மாத்திட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. எங்க? நீங்க தானே சொன்னீங்க நைட் எல்லாம் கடை திறந்து வச்சிருப்பான்னு. போய் எனக்கு வேற பிளவுஸ் எடுத்துட்டு வந்துடலாம். ரமணி, எனக்கு தூக்கமா வருது, என்னால முடியாது. நான் இப்ப வண்டி ஓட்டணும்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும், பரவாயில்லையா? ஐயோ, விடிஞ்சா தீபாவளி, இப்ப என்னம்மா பண்றது? பரவாயில்ல ரமணி, நாளைக்கு கருப்பு பிளவுஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அதுதான் எல்லாத்துக்கும் சேருமே. பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? எங்களுக்கு ரொம்ப நாள் இந்த ஆசை இருந்ததுங்க, இந்த ஒரு 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 கம்ப்ளீட் எபிசோடை வந்து ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய மெத்தட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ கடைசியில் வந்து ஒரு ஒரு மெத்தடை நாங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னு வச்சுக்கினேன். பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கங்க வாய்ஸ் லேக் எல்லாம் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பெர்ஃபெக்ஷனாலாம் கொண்டு வர முடியாது. டப்பிங்லாம் கொடுக்கலாம் கூட நாங்கள் பிளான் பண்ணுங்க. என்ன பண்ணுறது, பட்ஜெட்டு ஒத்து வரல. மேனேஜர் வந்து அவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த எபிசோட உங்களுக்கு தெரியும், இன்னும் 2 ஸ்லாட் இருக்குது. தீபாவளி பட்டாசு, அந்த கோல்டு பிளேட், இந்த எபிசோட்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லாமல் போனதுனால சரி ஓகே இதோட முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுநாள் வந்து என்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சுமா நமக்கு இல்லை, ஈத் ஹாலிடேஸில் தானே எடுத்தோம். வந்துருச்சு. அடுத்தடுத்த ஊர் சுற்றுறதுல கிளம்பிட்டோம், ஓடி போயிட்டோம். ஸோ இது வந்து அப்படியே ஸ்டாக் ஆகி போச்சு. இப்போது ஈவினிங் இப்போது பார்க்குக்கு வாக்கிங் கோசம் வந்தோம். அப்போ தான் இவங்க சொன்னாங்க, இது இந்த விளாக் அப்படியே பாதிலே நிற்குது, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம ஜனங்க பார்ப்பாங்க, அதனால் வந்து எடிட் பண்ணி ஒரு விளாகாக போட்டுன்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு அந்த வீடியோஸை நாங்கள் வந்து போட்டோம். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது அடுத்தடுத்த லெவல் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கும் ஐடியா. பட் வந்து சில பல காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதெல்லாம் வந்து எடுத்து ஸ்டெப் வைக்க முடியல. என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். 2 பேர் தான் இருக்கிறோம்.
நாங்களே தான் வீடியோ எடுக்கணும். அது இன்ஃபேக்ட் என்ன விட்டுட்டுங்க, இவங்களுக்கு பயங்கரமான ஒர்க்கு, கொஞ்சம் நெஞ்சம் ஒர்க்கு கிடையாது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும், வீடியோ ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், டப்பிங் கொடுக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், அது இல்லாமல் இந்த லியோ பார்த்துக்கணும், அது இல்லாமல் அதை விட பெரிய வேலை என்ன பார்த்துக்கணும், எனக்கு கரெக்டான ஃபுட்டு கொடுக்கணும். எக்கச்சக்க டென்ஷன், அவங்க அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. சரி, அதனால் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியலைங்க அந்த எடிட்டிங்கு இந்த டப்பிங்கெல்லாம் எனக்கு வரமாட்டேங்குது. நான் எப்படி ஆளுன்னா இவங்க சொன்னால் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவேன், அவ்வளோதான். அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு ஒரு புது மாதிரியான கண்டென்ட்டை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுவோம். இப்போதைக்கு நிலைமை யூஏயில் எல்லாம் சேஃபாக தான் இருக்கும். பார்க்குறீங்களா இல்லையா, நாங்கள் ஈவினிங்லாம் உட்காந்துட்டு வாக்கிங் பண்ணிட்டு பார்க்கில் உட்காந்துட்டு துணியும் படுத்துட்ருக்கான், அவனை கூட்டிகிட்டு கிளம்பி வேண்டிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்களை நான் சரவணன். பை பாய்.